ஹலோ, நம்ம இப்போ முத்தூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ பச்சரிசின்னா 1/4 கிலோ புழுங்கரிசி போடணும். அதுக்கு 50 உளுந்து போட்டிங்கன்னா போதும். 50 கிராம் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் போடலாம். இதையெல்லாம் நல்லா ஊற வச்சு நாளே அரைச்சி வச்சிடணும் நம்ம மாவை. இதுக்கு உளுந்து அதிகம் போடக்கூடாது. உளுந்து அதிகம் போட்டால் தோசை இட்லிக்கு போடுற மாதிரி ஆகிடும். உளுந்து கம்மியாக போடணும், பாதியாக கம்மி பண்ணிக்கணும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு நம்ம 150 உளுந்து போட்டோம்னா இதுக்கு 75 கிராம் 50 கிராம் போட்டாலே போதும். வெந்தயம் 1 ஸ்பூன் போடுவோம் நம்ம இட்லி தோசைக்குன்னா கம்மியாக. அதே இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு இது பாருங்கள், மாவு நான் நேற்றே அரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சு போயிருக்கும். இப்போ காலையிலே நீங்கள் அதுக்கு நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அது ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு அப்புறம் பணியாரக்கல்லில் ஊற்றணும். இப்போ பணியாரக்கல்லில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிங்க. மாவில் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், வெல்லம் எல்லாம் கரைச்சிட்டேன். இப்போ இந்த கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ இதில் ஊற்றியாச்சு. மூடக்கூடாது. மூடுனா அதில் வேர்வை தண்ணி உள்ளே ஊற்றும். அப்படியே இருந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ இந்த வெந்துடுச்சு ஒரு சைடு. நம்ம இப்போ திருப்பிக்கலாம். ஏதோ நான் ஸ்பூன் கரண்டி அடி காம்பால் திருப்புறேன். இதுக்காக கம்பியில் இருக்கும், நம்ம முறுக்கு எடுக்கிற கம்பின்னு இருக்கும், அதை கூட வச்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அழகாக நல்லா வருது பாருங்கள். இப்போ இது இனிப்பு பணியாரம் ரெடி. இனிப்பு பிடிக்காதவங்க நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி போட்டு கலந்து இதேமாரி கார பணியாரம் எடுத்துக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.